மழை டைமில் வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ அதில் வந்து கொசு முட்டை போட்டு அதனால் நமக்கு டெங்கு ஃபீவர். வீட்டை சுற்றி மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயும் நிறைய இடத்துல நமக்கே தெரியாமல் தண்ணி தேங்கி இருக்கும். நம்ம வெளியிலே போயிருக்க மாட்டோம், ரொம்ப செக்யூர்டாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இந்த கொசு உருவாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடு இருக்க இந்த வாட்டர் டிஸ்பென்சர். எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வாட்டர் டிஸ்பென்சரில் இருக்கிற வாட்டரையுமே நம்ம க்ளீன் பண்ணிடணும். மற்ற எந்த க்ளீனிங் ப்ராசஸ் வீட்டில் நடக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற வாட்டர் தேங்கி இருக்க இடத்துல நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஈஸியாக கொசு வந்து முட்டை வச்சு அது அப்படியே குடும்பமே நடத்திடும் அந்த இடத்துல. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அதை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அதில் அவ்வளோ குட்டி குட்டி கொசு இருந்தது. இப்போ ஹைதராபாத்தில் டெய்லி மழையாக தான் இருக்குது, சூரியனே பார்க்க முடியறது இல்லை. அதனால் இந்த வாட்டரும் வந்து அப்படியே தேங்கிக்கிச்சு. வீட்டுக்குள்ளே எங்கேயுமே கொசு இருக்காது, பட் அந்த ரூம்குள்ளே போகும்போது மட்டும் 2-3 அப்படியே முகத்துக்கு முன்னாடியே பறந்துட்டு இருக்கும். கொசு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். கால் கையெல்லாம் நீட்டமாக பிளாக் அண்ட் ஒயிட் டாட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். மெயினாக அது பகலில் தான் நான் பார்ப்பேன். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வாட்டர் தேங்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நிஜமாவே தெரியாது. அண்ட் இதை டிஸ்மேண்டில் பண்ணி ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, முட்டை போடும் போதே பார்த்தாச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து இதை பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக டெங்கு கொசுவாக தான் இருந்திருக்கும். அது இன்னும் டேஞ்சராக இருக்கும். காட் கிரேஸ் அதை எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். இந்த மாதிரி தெரியாத யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மழை டைமில் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும். ஸோ இமீடியட்டாக அந்த கொசுவெல்லாம் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொசுபதி காயில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா கொட்டாங்குச்சி நல்லா வேக வச்சு அதில் சாம்பிராணி போக ஃபுல்லாக அந்த ரூமில் போட்டு விட்டோம். ஆப்வியஸ்லி எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி இதே மாதிரி ப்ரொசீஜர் எல்லா ரூமுக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். நீங்களும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பாய்.